பல ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி நடக்குது, குரூப் 4 நடக்குது. இந்த மாதிரி ஒரு போராட்டம் இதுவரை நடந்ததில்லை. நடந்திருக்கலாம், சாதாரண இதை விட சின்ன தவறுகளுக்கு குற்றங்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய குற்றத்தை டிஎன்பிஎஸ்சி செய்திருக்கிறது. அந்த வினாத்தாள் தவறாக கேட்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே ஏறத்தாழ 13 லட்சம் பேர், மொத்தம் 80 லட்சம் மாணவர்கள் நீக்கி வேலை வாய்ப்பு இல்லாம பல பேர் பல தேர்வுகளை, ரயில்வே தேர்வுல இருந்து எல்லா தேர்வும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி பல பேர் 13 லட்சமே வச்சுக்குவோம். அது ஒரு குடும்பத்துக்கு 4-5 பேர் வைத்துக் கொண்டால் ஏறத்தாழ 65 லட்சம் பேர் அரசுக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன். இந்த அரசு தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன். என் நண்பர் முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த ஒரு முறையாவது தன் தவறை உணர்ந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள், என் அன்பு நண்பர் பிரபாகரன், அவரை நான் நேர போய் சந்திச்சேன், உங்க பிரச்சனைக்காக நான் சந்திச்சேன். அவருக்கு இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய துணைத் தலைவராக மட்டுமல்லாது அனைத்து அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக, இந்தியா கூட்டணியுடைய பிரதிநிதியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.